ஹரியானாவில் ஒரு சின்ன கிராமம் பானிபட். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வழக்கமான கதை தான். இங்க ஒரு குடும்பம் 2 காதலர்களை எப்படி பிரிச்சதுன்னு நாம பார்க்க போறோம். ஆனா இப்படி இறந்த சில ஜோடிகள் இறந்ததுக்கு அப்புறமும் ஒன்னாதான் இருக்காங்க. மரணம் கூட அந்த ஜோடிகளை பிரிக்கவே முடியாதுங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க ராகவ். உனக்கு ஒன்றும் ஆகல? சோனியா, உனக்கு நான் அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். ஓகே ஓகே பாய். ராகவ், இந்தா தண்ணி. ஆர் யூ ஃபீலிங் ஓகே? யா. இப்போ சொல்லு, உனக்கு என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல, தாகம். சரி அதெல்லாம் விடு. என்ன இந்த நேரத்துல சோனியா நீ கூட பேசிட்டு இருக்க? ஒரு நாள் கூட பேசாம இருக்க முடியாதுல்ல? ஓஹோ, இங்க பாருங்க தோஸ், நாளைக்கு எனக்கும் அவளுக்கு நிச்சயதார்த்தம் மட்டும்தான். நிச்சயதார்த்தம் மட்டும்தான், புரியுதா? கல்யாணம் இல்ல. அட, கல்யாணத்துக்கு 6 மாசம் இருக்கு, என்ன பண்றது? அப்போ 6 மாசம் என்ன தூங்க விடாம கழுத்த இருக்க போற? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, எனக்கு பயமா இருக்கு. பயம் என்னன்னா, நாங்க போன வருஷம் தான் மீட் பண்ணோம், அதுக்குள்ள 1 வருஷம் முடிஞ்சே போச்சு. எல்லா விஷயமும் இவ்வளவு சீக்கிரமா நடந்துட்டு இருக்கு. எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல. டேய், நீ என்ன டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலி யூ ஆர் லக்கி. ஃபேமிலியோட பெர்மிஷனோட உன்னோட லவ் மேரேஜ் நடக்குது. லவ் பண்றவங்களுக்கு இதை விட வேற என்னடா வேணும்? இது வேற யாருக்கும் கிடைக்காது. எனக்கும் தெரியும். ஆனா நீ நான் சொல்றது கேளு. சோனியா என்ன சொன்னா தெரியுமா? நீ கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். அப்படி நீ அந்த மாதிரி வரல. ஸ்டாப். உனக்கு அப்பாவை பத்தி நல்லா தெரியும்ல? அடா, அவர் எப்படா என்ன தனியா விடுவாரு? அது கனவுலயும் நடக்காது. நீ உங்க அப்பா கிட்ட தான் பேசி பாருடா. உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிற. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா தான் வெளியூருக்கு போயிருக்காருல்ல. இங்க பாரு, மறுபடியும் உன்னோட அண்ணி தான் கால் பண்றா. நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீ தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடுப்போ. ஹலோ மிஸ்டர் ராகவ், என்னாச்சு? வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்பா கிட்ட சொல்லாம. அடே பயந்தாங்கோலி, நான் ஒன்னும் உன்னை கிட்னாப் பண்ணல. இன்னும் 3 நாள் நம்ம திரும்பி வந்துடலாம். ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, இல்லம்மா, நீங்க கிளம்பிடுங்க. நானும் ராகவும் என்னோட வண்டியில வந்துடுறோம். ஓகே பாய். சரி, நானும் அப்பாக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோ. சொல்லு ராகவ், எப்படி போயிருக்க நீ? அப்புறம் உன் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. நான் வந்து என் ஃப்ரெண்டு வீர் கூட போயிட்டு இருக்கேன்ப்பா. அவனுக்கு நிச்சயதார்த்தம். நண்பனுக்காக போறியா? டெல்லியை விட்டு வெளியில போகணும்னு முடிவு பண்ணிட்டியோ? ஆமாப்பா. உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன். நான் சொல்றது உனக்கு புரியல? உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கா? இங்க பாரு, நான் எல்லா அப்பா மாதிரியும் இல்ல, அதை விட அதிகமா யோசிச்சு செயல்படுறவன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான்டா உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? கிளிக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியலன்னா உனக்கு புரியற மாதிரி நான் சொல்லி கொடுக்கறேன். அப்பா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லப்பா. இதெல்லாம் எனக்கு தெரியும்பா. ஆனா என் ஃப்ரெண்ட் அங்கிள் கிட்ட நான் பேசுறேன். அங்கிள் 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 அங்கிள், நான் தான் வீர் பேசுறேன். அங்கிள், இந்த ராகவ் இந்த வீட்ல இருந்து பைத்தியம் ஆயிட்டான். அவனுக்கு வெளி உலகத்தை காட்ட போறான். அங்கிள் அங்கிள், இவனை பத்தி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் இருக்கல, உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். அங்கிள், ஓகே, நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன் அங்கிள். அவன் டெல்லிக்குள்ள தான் இருக்கான்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே அங்கிள், இப்போ நான் போனை வச்சிடுறேன். பை பை பை. தம்பி, நான் சொல்றது
சில நேரத்துல அப்பா அம்மா பேச்ச கேட்கறதும் நல்ல விஷயம்தான். ஆனா நம்ம ஜெனரேஷன் தான் கேட்காதே. அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வீரேந்திர சௌத்ரி, எங்களுடைய காதலை பிரிச்சுட்டீங்கல்ல. நிச்சயமா சொல்றேன், ஒரு நாள் உன் வாழ்க்கையில யாருமே இருக்க மாட்டாங்க. தனியா உட்கார்ந்து ஆழ போற. அத பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனா நான் சத்தியமா சொல்றேன், உன்னை நிம்மதியா மட்டும் இந்த உலகத்துல வாழ விடவே மாட்டேன். நான் ஆவியா மாறியாவது உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். எல்லாரையும் அழிச்சிருவேன். ஒரு பொட்ட பிள்ளையா இருந்துகிட்டு இவ்வளவு பேசுறியா? இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. ஹலோ, நான் வீரேந்திர சௌத்ரி பேசுறேன். நாளைக்கு நான் டெல்லி போகணும். சீக்கிரமா என் டிக்கெட் அனுப்புங்க. I'm really excited for my engagement. இதுதான் நம்மளோட ஊர் பானிபட். ஆமா ராகவ், இந்த ஊர்ல உங்களோட முன்னோர்கள் இருந்தாங்கல்ல? இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கியா? இல்லடா, அப்பா எப்பவும் இங்க கூட்டிட்டு வந்ததே இல்ல. உங்க அப்பாவை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா. அதை விட மோசமான விஷயம் என்னன்னு தெரியுமா? உன்னோட முன்னோர்களோட ஊர் இதுன்னு சொல்ற, ஆனா இது வரைக்கும் நீங்க வந்ததே இல்லைன்னு சொல்ற. போதும் நிறுத்துறியா? உன் பெட்ரோத்தலுக்கு தானே வந்தேன். நீ கொஞ்சம் பேசாம வரியா? நீங்களா? நீயா? நீ எங்களை பிரிச்சல்ல? என்ன பைத்தியமா நீ? கரண்டி போடுற. என் ராஜுவை நீங்க கொன்னுட்டீங்கல்ல? என் ராஜுவை திருப்பி கொடுங்க, இல்லாட்டி உங்களை கொன்னுடுவேன். என் ராஜுவை கொடுங்க. எங்க போறீங்க? என் ராஜுவை கொடுத்துட்டு போங்க. ராஜு, இந்த பொம்பளை ரொம்பவே பயமுறுத்திட்டா. நான் இந்த ஊரை பத்தி ரொம்ப நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இந்த மாதிரி தான் எப்பவுமே நடக்குமா? இங்க இந்த மாதிரி நிறைய பொம்பளைங்க வருவாங்களா? ஏய், நிறுத்து நிறுத்து, பின்னாடி வா. நான் இந்த வீட்டுக்குள்ள இப்பவே போய் ஆகணும். அடடா, நீ என்ன லூசாடா? இப்பவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இங்க போகணும்னு சொல்ற? டேய், ஒரு 10 to 15 மினிட்ஸ் தானே ஆகும். உனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கல, எனக்காக உள்ள வாடா. வா. இங்க பாருப்பா, என் கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும் தான். நீதான். ஓகே? டேய் தம்பி, வாடா போயிடலாம். என் கல்யாணம்டா, பல நாள் கனவுடா. அப்புறமா போட்டோ எடுத்துக்கலடா. வாடா, டே போலாம். டேய், கொஞ்ச நேரம் சும்மாடா. 2 போட்டோ தானே எடுக்க போறேன். உன்னோட பெட்ரோத்லயும் நான் நல்லபடியா ஷூட் பண்றேன். ஓகே? டேய், இப்பவே லேட் ஆயிடுச்சுடா. தம்பி, என்னடா பாக்குற? நான் அந்த பொண்ணை பார்த்தேன்டா. அவ அந்த பங்களாக்குள்ள ஓடுனா. டேய் தம்பி, எந்த பொண்ணுடா? எந்த பொண்ணு என்னோட கண்ணுக்கு தெரியலையே. அட, அவதான்டா. நான் அவளை போட்டோ எடுத்திருக்கேன். வெயிட் I'll show you. டேய், அதெல்லாம் வேணாம்டா. வாடா, கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சுடா. டேய், இருடா, கொஞ்ச நேரம். வீட்டுக்கு நிறைய பொண்ணுங்களா வந்திருக்காங்க. எல்லாமே அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ்டா. வாடா சீக்கிரம். வாடா போலாம். சீக்கிரமா போடா, சைட் அடிக்கலாம். சீக்கிரம் வாடா. வா. டேய், பேட்டரி ஃபுல் சார்ஜ்ல இருந்தது. இப்போ ஏன் பேட்டரி டை ஆச்சு? அதான் தம்பி, நீங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்திருக்கீங்க. அதான் உனக்கும் அந்த கேமராவுக்கு ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சு. புரியுதா? இப்படி மொக்க போடும்போது மட்டும் லேட் ஆகலையா உனக்கு? ஆமாண்டா, நான் சுத்தமா மறந்து போயிட்டேன். அடுத்த நாள் நான் அவங்க வீட்டுல தான் இருந்தேன். நான், ராகவ், அப்புறம் அம்மா. சோனியாவோட பக்கத்து வீட்டுல இருந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்தோம்.
டின்னருக்கு அப்புறம் ராகவும் சோனியாவும் கொஞ்ச நேரத்துக்கு தனியா மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. என்னாச்சு? இந்த கேமரா ஏன் சார்ஜ் ஆகல? டேய் லூசு, கேமரா விடுறா. நான் சொல்றத கேளு. அம்மா இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் எழுந்திரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, எப்படியோ சமாளிச்சிடுறா. அவங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, அதாவது நான் நைட் ஒர்க்கு போயிருக்கேன்னு சொல்லு. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. ஆனா எப்படியும் 1 hour நான் திரும்பி வந்துருவேன். ஓகே பாய். அந்த பொண்ணு எங்க போனா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஆனா ராகவ் அந்த பொண்ணு மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அவளை அவன் போட்டோ எடுத்ததுனால தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு தெரியுமா? அவனால எனக்கும் லேட் ஆயிடுச்சு. சோனியா, உனக்கு எதுவும் தோணலையா? இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? வித்தியாசமா தான் இருக்கு. இங்க ஆத்மாக்கள்லாம் வரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. என்னைங்க கூப்பிட்டு சும்மா நிக்கிறதுக்கு நாளைக்கு காலையில என்ன மார்க்கெட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கலாம். எனக்கு இப்ப ரொம்பவே வெறுப்பா இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது. ஓ, அப்படின்னா மேடம் கோவத்துல இருக்கீங்க. சாரி. You better be. அப்படின்னா இந்த பாவத்தை பண்ணவன மன்னிக்கிறதுக்காக தான் நீ என்ன கூப்பிட்டியா? அதுவும் இந்த பழைய பில்டிங்குக்கு பின்னாடி? சொல்லு. ஏன் இங்க பயமா இருக்கா? பயம் உன்னை பார்த்து. சோனியா, நம்ம 2 பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் நீ நம்ம பையனுக்கு இந்த கதையை சொல்லணும். நீங்க என்ன இந்த பயங்கரமான ஆத்மாக்கள் இருக்கிற பில்டிங்க்கு என்ன இந்த ராத்திரி வேலைக்கு தனியா கூப்பிட்டுருக்க. அதுவும் ஒண்ணு பாக்குறதுக்காக. இந்த உலகத்தோட கண்ணிருந்து மறைஞ்சு போய் அதுவும் தப்புச்சு. ஆமா, ஆனா வெக்கமே இல்லாம நான் கூப்பிட்டுடனே என்ன பார்க்க வந்துட்டேன் இல்ல? ஆமா, வந்துட்டேன். பொண்டாட்டியோட ஆசைகளை நிறைவேற்றணுன்றதுக்காக. அப்படின்னா பிராக்டிஸ் நம்ம இப்பயே ஆரம்பிச்சிடலாமா? Shut up. சோனியா, I love you. ரொம்ப வித்தியாசமா இருக்கே. நான் பிக்சர்ஸ் எடுத்தேன், ஆனா காணோம். இப்படி பிளாக் ஆகி எப்படி வரும்? அட 2 ஆயிடுச்சு.
இவனை வேற இன்னும் ஆளை காணோம். என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வா போலாம். ஆனா ஏன்? நான் தான் சொல்றேன்ல, இங்கிருந்து போலாம் வா. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு எதுவும் ஆகல. இங்க பாரு, நாளைக்கு நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா போலாம், வா போலாம். இல்ல, கனவுலயும் அந்த பங்களாவை நான் பார்த்தேன். இந்த கனவு வரத்துக்கு என்ன காரணம் தெரியலையே. அங்க போனதான் அது எனக்கு தெரிய வரும். ராகவ், ராகவ், ராகவ். முதலாளி, முதலாளி, அவர் வீரோட நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்காரு. நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஆனா வீருக்கு இதானே சொந்த ஊரு. முதலாளி, அவரோட ஊர் பானிபத். பாணிப்பட்டா? அவன் எங்க போக கூடாதுன்னு சொல்லணும், அந்த இடத்துக்கு தான் போய் தொலைஞ்சிருக்கான். சொல்லுங்கப்பா. போய் சொல்லிட்டு நீ எங்கடா போயிருக்க? உனக்கு 1000 தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், டெல்லியை விட்டு போக கூடாது, போக கூடாதுன்னு. சரி, இப்ப நீ பாணிப்பட்ல எந்த இடத்துலடா இருக்க? சுலார்கன் கேட் கிட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் இருக்கேன்ப்பா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன நடந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்க. என்ன நடந்தாலும் சரி, அந்த ரூமை விட்டு எந்த காரணத்தை கொண்டு வெளியில வராத. நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. யார் கூட இருந்தாலும் சரி, அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடாத. புரியுதா? வெளியே வந்தாலும் அப்பா நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாரு. என் இஷ்டத்துக்கு எதையும் என்ன செய்ய விட மாட்டேங்கிறாரு. என்னடா ஆச்சு? ஏன்டா காலங்கத்தில் உளறிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சரி, வண்டி சாவி கூட, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஓகே, நான் தூங்குறேன். மோட்டாரோட ரூட் போயிடுச்சா? நான் பார்க்கட்டுமா? உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். சார், கார்பரேட்ல அழுக்கா இருக்கு. நம்ம காதுல இருக்கிற அழுக்கு மாதிரியே இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொடைஞ்சு எடுத்துறோம் எல்லாத்தையும். காதை கொடையிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கொடைஞ்சு எடுக்கணும். இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. என் பேரு சூர்யா. தேங்க்யூ சூர்யா. சூர்யா, இந்த சௌத்ரியோட பங்களா எங்க இருக்குன்னு தெரியுமா? நாங்க கொஞ்சம் போட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. தெரியும் சார், எனக்கு நல்லாவே தெரியும். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் அங்கதான் வரீங்கன்னா ஒன்னாவே போயிடலாம். ஆனா உன்னோட சைக்கிள்? இது நம்ம ஏரியாங்க, யாரும் கை வைக்க மாட்டானுங்க. வச்ச அனமெல்லாம் விட்டுருவா. வாங்க சார், நம்ம போலாம். சரி வா.
எங்க அப்பா இருக்காரு என்னை இன்னும் 5 வயசு குழந்தை மாதிரி நினைக்கிறாரு. உங்க அப்பா ஃபோன் பண்றாங்க. உங்க அப்பா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருல? ரொம்ப அதிகமா. கொடுத்து வச்சவங்க நீங்க. ஏன்னா சில பேருக்கு பாசமே கிடைக்கிறது இல்ல தெரியுமா? இதான் சார் நீங்க கேட்ட அந்த பங்களா. தேங்க்யூ. சூர்யா, 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 எங்க போன இவன்? என்னோட சூர்யாவை தேடிட்டு இருக்கியா? நானும் அவனை பல வருஷமா தேடிக்கிட்டு தான் இருக்கு. எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா அந்த சௌத்ரி. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு தாண்டா இருக்கோம். ஆமா, நீ என் ராஜுவை பாத்தியா? நாங்க 2 பேரும் எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம், அவன் எங்களை வாழவே விடல. அப்ப நான் கோவத்துல அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டேன். சாபம். நீ இந்த பங்களாக்குள்ள போகணும் இல்ல? நீ அவன் கூட என்ன சேர்த்து வைப்பல்ல? உன்னால மட்டும்தான் அது முடியும். சொல்லு, எங்களை சேர்த்து வைப்பல்ல? சொல்லுடா, சொல்லு என்னோட ராஜுவ. என் பேரு சூர்யா. சோனியா, ராகவ், இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு? அது வந்து வீருக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவன் ரூம் முழுக்க லஜ்ஜு. சரி, நீ எதுவும் கவலைப்படாத, நான் இப்பவே வரேன். வீர், சோனியா, வீர், வீர்.
என்னாச்சு உனக்கு? என்ன இதெல்லாம்? என்ன ஆச்சுன்னு சொல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? வீர் வீர் ப்ளீஸ் நில்லு. வீர் இது எல்லாத்தையுமே நிறுத்து. சோனியா, வீருக்கு என்னாச்சு? எனக்கு தெரியல. இது எல்லாமே நேத்து ராத்திரில இருந்து தான் நடக்குது. நாங்க அந்த பழைய பில்டிங்க்கு போனதுல இருந்து. ஆமா, நேத்து நானும் வீரும் அந்த பழைய பில்டிங் கிட்ட மீட் பண்ணோம். அப்புறம் அவனுக்கு ஏதோ சடனா நடந்துச்சு. உடனே அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் அப்பல இருந்து இப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். சோனியா, உனக்கு அவன் எழுதியிருக்க பேர் யாருன்னு தெரியுமா? அதான் லட்சு. லஜ்ஜு, லஜ்ஜு, நான் லஜ்ஜுவை பார்க்கணும். எங்க இருக்கா லஜ்ஜு? நான் இப்ப லஜ்ஜுவை பார்க்கணும். நான் இப்ப உடனே லஜ்ஜுவை பார்க்கணும். லஜ்ஜு, லஜ்ஜு எங்க இருக்கா? வீர், வீர், வீர். வீர், எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இல்ல. ஆனா சோனியா சொன்னா நான் சுயநினைவிலே இல்லைன்னு. நான் அந்த ரூம்ல லட்சுங்கிற பேரை எழுதுனேன்னு சொன்னான். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி லட்சுங்கிற பேரை நான் கேள்வி கூட பட்டதே இல்ல. நான் அதெல்லாம் எதுக்காக பண்ணேன், ஏன் அந்த பில்டிங் கிட்ட போனேன், இது எதுவுமே எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும்தான். அந்த ஒரு நாளை என்னால மறக்கவே முடியாது. வீர், வீர், எங்க இருக்க வீர்? வீர், அங்க பாரு சோனியா, அங்க பாரு. அங்கேயும் அந்த பொண்ணோட பேர் எழுதி இருக்கு பாரு. ராகவ், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. வீர், ராகவ், சோனியா, ராகவ், ராகவ், ராகவ். இந்த கேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. ராகவ், ராகவ், நான் சொல்றது கேளு. இல்ல வேண்டாம் ராகவ், ராகவ் வேண்டாம், சொல்றது கேளு. ராகவ், ராகவ், கதவை தர. ராகவ், நில்லு. நான் சொல்றது கேளு ராகவ். ராகவ், சொல்றது கேளு, நில்லு. சோனியா, இந்த இடத்த நான் கனவுல பார்த்த மாதிரியே இருக்கு.
இது எங்க முன்னோர்களோட வீடு. சூர்யாவை தேடிட்டு இருக்கியா? நானும் அவனை பல வருஷமா தேடிட்டு இருக்கேன். அந்த சௌத்ரி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டா. அப்படின்னா அப்பா தான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருக்காரு. அப்புறம் அவரை பத்தி தான் அந்த பைத்தியக்காரி பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அதுல அப்பா இதெல்லாம் என்கிட்ட இதனால மறைச்சிருக்காரு. இதனாலதான் அவருக்கு எங்கேயுமே என்ன போக விடலையா? இப்ப எங்கடா இருக்கிற நீ? பங்களால, நம்மளோட பங்களால இருக்கேன்பா. அத பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா நான் சத்தியமா சொல்றேன், உன்னை நிம்மதியா மட்டும் இந்த உலகத்துல வாழ விடவே மாட்டேன். எல்லாரையும் அழிச்சிருவேன். ஹலோ 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 எல்லாமே உங்க அப்பனால, அவனாலதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்க. எங்க காதல சொப்பு நூறா உடைச்சிட்டான். எங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிச்சுட்டான். செத்ததுக்கு அப்புறமும் கூட எங்க ரெண்டு பேரையும் சேர விடல. நான் அதுக்காகத்தான் உங்க குடும்பத்தையும் பழி வாங்க வந்திருக்கேன். நான் நிச்சயமா உன்னை உயிரோட விட போறதில்ல. கண்டிப்பா விட மாட்டேன். உன்னுடைய மரணம் தான் நான் உங்க அப்பா கொடுக்க போற தண்டனை. நீ சாகிறதால எனக்கு என்ன லாபம் தெரியுமா? உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு சாவான். ராகவ், ராகவ், ராகவ். வந்துட்டியா சௌத்ரி? ஆனா என்ன பார்க்க வர 20 வருஷம் ஆகிட்டியே. நான் அன்னைக்கு கதறி அழுத மாதிரி நீயும் அழணும். முதலாளி, எங்களை மன்னிச்சிருங்க. என்னோட சூரியனை விட்டுருங்க. கண்டிப்பா விட மாட்டேன். நல்லா கேட்டுக்க. பாணிப்பட்டோட இந்த பூமியில உண்மையான உறவு மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி கேவலமான காதல் இருக்கக்கூடாது. இதை இப்பவே அழிக்கிறேன். உங்களை மட்டும் இல்ல, உங்களை மாதிரி இருக்கிற யாரையும் வாழ விட மாட்டேன். இன்னையோட எல்லாத்தையும் முடிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கிற இந்த தண்டனை ஊருக்கே பாடமா இருக்க போகுது. உங்களுக்கு என்ன தண்டனை நான் கொடுக்க போறேன் தெரியுமா? மரணம். இல்ல முதலாளி, வேண்டாம் முதலாளி, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. சூர்யா, சூர்யா, சூர்யா பாரு. சூர்யா, சூர்யா கண்ணை திறந்து பாரு. சூர்யா, வீரேந்திர சௌத்ரி, நான் வயிறு சொல்றேன், நீ நிச்சயமா அழைச்சிருக்க. என்னுடைய காதல நீ சுக்குநூறா உடைச்சிட்டல. நல்லா கேட்டுக்கோ. ஒரு நாள் உன்னை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அப்படி தனியா இருக்க. உனக்கு ஒருபடி சொல்லிக்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன்,
நான் செத்ததுக்கு அப்புறம் உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். நீ யார் மேல பாசம் வைக்கிறியோ அவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். எல்லாரையும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே சாபம் கொடுப்பேன். உன்னையும் அவன் இருக்கிற இடத்துக்கு அனுப்புறேன். நீ எனக்கு எல்லா விதமான மாயாஜாலமும் தெரியும். இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? செத்ததுக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர விட மாட்டேன். என்ன பார்த்தே அவ சாபம் விடுறாளா? அவ விட்ட சாபம் மட்டும் இல்ல, அவங்கள மொத்தமா அழிக்கிறேன். நான் அழுத மாதிரி நீயும் இன்னைக்கு அழ போற சௌத்ரி. நான் பட்ட கஷ்டம் உனக்கு இப்ப புரியும். எங்களுடைய காதல நீ இன்னைக்கு பெருச்சல. தம் மனசுக்கு பிடிச்சவங்கள அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உயிர் எடுத்தா எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியணும். உன்னுடைய மந்திர சக்தியால எங்க அப்பாவை நீ சேர விடல. இன்னைக்கு இவன் உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த மந்திரமும் பழக்காம போக போகுது. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். அதுக்கு உன் பையன் சாகணும். இவன் செத்தே ஆகணும். தயவு செய்து அவனை விட்டுடு. அவனை விட்டுடு. அவனுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க. தயவு செய்து அவனை மட்டும் விட்டுடு. வேணும்னா என் உயிரை நீ எடுத்துக்க. என் பையன் ராகவ விட்டுடு. அவனை விட்டுடு. கெஞ்சி கேட்டுக்கிற. அவனை விட்டுடு. அவனை விட்டுடுமா? அவனை விட்டுடு. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறமா? அவனை விட்டுற. ராகவ், ராகவ், சௌத்ரி செத்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா சேர்ந்துருவாங்க. அப்பதான் அவன் செஞ்ச செய்வினையும் இவங்களை விட்டு விலகிடும் நினைக்கிறேன். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மான்னு சொல்லுவோம். அத சயின்ஸ்ல எனர்ஜின்னு சொல்லப்படுறது வழக்கம். அது இந்த உலகத்தை விட்டு போறதே இல்லை. அவங்க ஆசைகள் நிறைவேறாம ஆத்மா சாந்தி அடைகிறது கிடையாது. அதனால இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஆசை அடங்காததாவே இருக்கும். அந்த மாதிரி ஆசைகள் அடங்காத ஆவிகள் என்ன வேணாலும் பண்ண துணியும். அதோட ஆசைகள் அடங்கினதுக்கு அப்புறம் தான் முக்தி அடையும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆவிகள் அழிக்குதுன்னு. அதோட ஆசைகள் அடங்காததால தான் அந்த மாதிரி செய்யுது. இந்த லஜ்ஜு சூர்யா மாதிரியே அதுவும் பண்ணுது. ஆனா இறுதியா அவங்களோட கோபத்துக்கு காரணமானவங்களை அழிச்சதுக்கு அப்புறம் அதோட ஆத்மா சாந்தி அடையுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சூர்யாவும் லஜ்ஜுவும் இறந்ததுக்கு அப்புறமும் சேர முடியல. ஆனா அவங்க ஒண்ணு சேரணும்னா எங்க அப்பாவோட அழிவால தான் முடியும். அது எனக்கு என்னன்னு புரியல. எங்க பாட்டி முதல்ல சொல்லுவாங்க, எல்லாமே தலைவிதின்னு. நான் பாணிபத்துக்கு வர்றதுக்கும் என் தலைவிதி தான் காரணம். அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு யாரையும் துன்புறுத்தாதீங்க. ஏன்னா யாரு எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எப்படியோ எங்க அப்பா கடைசியில ஒரு காதலை சேர்த்து வச்சுட்டாரு.